கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நாளிலும் தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வசனம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதாவது இந்த வருடத்திலே கடைசி நாட்களிலே, அதாவது நாளை கழித்து மறுநாளிலே நாம் ஒரு புதிய வருடத்துக்குள் கடந்து போகிறோம். சென்ற வருடம் முழுவதும் நாம் எப்படி இருந்தோம் என்பது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வாசஸ்தலத்திலே நாம் எவ்வாறு நாம் பிரவேசித்தோம், எவ்விதமாக நாம் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்பொழுது மாத்திரமே அவர் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். இந்த செப்பனியாவிலே 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் நிர்மூலமாகாதபடிக்கு, அதாவது நம்முடைய வாசஸ்தலங்கள் நிர்மூலமாகாது இருக்கும்படிக்கும், நாம் நிர்மூலமாகாது இருக்கப்படிக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய கிரியைகளை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவருடைய செயல்பாடுகளிலே, அவருடைய கட்டளைகளிலே நாம் நோக்கம் கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் அவருடைய கடிந்து கொள்ளுதலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வசனம் அந்த 2 வாக்கியங்களை நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. ஒன்று, நம்முடைய வாசஸ்தலம் நிர்மூலமாகாமல் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவருக்கு பயந்து அவர் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதை நாம் சங்கீதம் 128வது சங்கீதம் 4வது வசனத்திலும், அந்த சங்கீதம் முழுவதிலும் அந்த ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்த்து கொள்ள முடியும். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதமே. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் மனைவி பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, அந்த மனுஷன் எப்படி பாக்கியமான திகழ்வான் என்பதை அந்த சங்கீத பாகத்தில் நாம் படித்தால் தெரிந்து கொள்ளலாம். இவ்விதமாக இந்த செப்பனியா 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். அவர் இஸ்ரவேலிலே நாம் சமாதானத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் நாம் இருக்கும்படி இந்த உலகத்திலே அவர் நம்மளை எவ்விதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வழி நடத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், அநியாயம் அவர்கள் செய்வதில்லை. அதாவது நம்மளை ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாக வழி நடத்துகிறார். அநியாயம் அவர்கள் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதில்லை, வஞ்சக பேச்சு அவர்கள் வாயில் இருந்து புறப்படுவதில்லை. அவர்களை பயப்படுத்துவார், அதாவது பயமுறுத்துகிறவர்கள் இல்லாமல் அவர்களுடைய ஆக்கினியை திருப்பி அவர்கள் நடுவில் சத்துருக்கள் இல்லாதபடிக்கு அவர்களை நான் வழிநடத்துவேன் என்பதாக அவர் சொல்லுகிறார். 2வது, தீங்கை நம்மிடத்திலிருந்து விலகுகிறார். கர்த்தர் நம் வழியிலே நம்மளிருந்து காப்பாற்றி நம் வழிகளிலே தீங்கி இராதபடிக்கு தீங்கிலிருந்து விலக்கி காக்கிறார் என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு இதைவிட ஒரு மென்மையான ஒரு வார்த்தைகள் நமக்கு இல்லை. பிரியமானவர்களே, இவ்வார்த்தைகளை நாம் மனதில் கொள்ளுவோம். கர்த்தர் இவ்விதமான ஒரு நிகழ்வுகளை நம்மிடத்திலிருந்து விலக்கி ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும்படி செய்து, அதாவது நம்மளை அதற்குள்ளாக வழிநடத்தி நித்திய ஆசீர்வாதத்துக்குள்ளாக வருகிற புதிய வருடத்தில் நம்மை வழிநடத்த ஆயத்தமாக இருக்கிறார். நாம் எவ்விதமாக நாம் அவைகளை ஏற்றுக்கொள்ளப் போகிறோம்? யோசிப்போம், சிந்திப்போம், கர்த்தருடைய வழியிலே நடப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை வருகிற புதிய வருடத்திலே நாம் பெற்றுக்கொண்டு புதிய வருடத்தின் வாக்குத்தத்தங்களை அவர்களுடைய ஆலயத்தில் கொடுப்பதை சொந்தமாக்கி கொண்டு கர்த்தருக்காக வாழுவோம், வளருவோம். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.